ஜெய் சாயிராம். வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் எதுவுமே மாறவிடாது, மாறியும் விடாது. அதுதான் வாழ்க்கை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நமக்கான அதிசயம் நம் வாழ்வில் நடக்கும். நமக்கான அதிசயத்தை சாயப்பா நடத்துவார், நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கை ஒன்று மட்டும் மனதில் உண்டென்றால் நடக்கவே நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயங்களும் அதிசயங்களாகவே நம் வாழ்வில் நடைபெறும். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதை விட எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்வதே மிக மிக முக்கியம். அந்த முடிவுதான் எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்பதற்கான மிக முக்கிய முடிவாகவே இருக்கும். தேவையில்லாததையெல்லாம் தேவையாக நினைப்பதால் தான் தேவையானது தேவையில்லாததாக ஆகியும் விடுகிறது. எனவே தேவையில்லாததை மனதில் போட்டு தேவையுள்ளதாக நினைத்து கொள்ளாமல் தேவைப்படுவதை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். சிலவற்றை இழந்த பிறகுதான் நமக்கு புத்தி வரும் என்று முன்னமே அறிந்திருந்தால், முன்னமே யோசித்து திருந்திருந்தால் பல இழப்புகளிலிருந்து தப்பித்தே இருக்கலாம். எப்பொழுதுமே 10 விரல் நம்மிடம் இருக்கும் பொழுது மற்றும் ஒரு விரல் வந்து நம் கண்ணீரை துடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கவே கூடாது. நம்மிடம் இருக்கும் விரல்கள்தான் நமக்கான மூலதனம். நம் கண்ணீரை அந்த விரலே துடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் போதும். மற்றவர்களை எதிர்பாராமல் இருந்தாலே போதும். வாழ்வில் நடக்காத அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டலாம். நாமே நிகழ்த்தி காட்டலாம். எங்கே அதிக நம்பிக்கை வைக்கின்றோமோ, யாரிடம் அதிக நம்பிக்கை வைக்கின்றோமோ அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது ஏமாற்றங்கள். எனவே மற்றவர்களை எதிர்பார்த்து எந்த விஷயத்திற்காகவும் காத்திராமல் உன்மேல் முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். உன் வாழ்வின் மீது முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். உன்னுடைய விடாமுயற்சியின் மீது முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். அப்படி உன்மேல் நீ நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் நீ நடக்காது, முடியாது என்று நினைத்த விஷயங்களையும் உன்னால் மிக சுலபமாக நடத்தி காட்டவும் முடியும், முடித்து காட்டவும் முடியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்காக மாற வேண்டும். உன் வாழ்க்கை நன்றாக அமைய உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைப்பதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். உன்னை நீ மாற்றினால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை எடுத்துக்காட்டாக நினைத்து கொண்டு அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த வாழ்வை நீ முதலில் மாற்ற வேண்டும். அப்படி நீ மாற்றினால் உன் எதிர்காலம் தானாகவே மாறிவிடும். அதிசயம் உன் வாழ்வில் தானாகவே நடக்கும். நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு தானாகவே நடத்தி காட்டும் வல்லமை உன் எண்ணங்களுக்கே உண்டு. எனவே நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்க உன் எண்ணம் எப்பொழுதும் நல்ல விதமாக வைத்து கொண்டாலே போதும். நீ நினைத்ததை நினைத்த மாதிரியே நடத்தி முடிக்கலாம். எதிர்பார்த்ததை அப்படியே அதிசயங்களாக மாற்றியும் காட்டலாம். உன் மனதை எந்த ஒரு நிகழ்வு, எந்த ஒரு செயல் மழுங்கடிக்கிறதோ அந்த காரியங்களிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளலாம். அந்த காரியங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால், சிந்தித்து கொண்டே இருந்தால் மனம் மட்டும் மழுங்கடிக்கப்படாது, உன் வாழ்வே கெட்டுவிடும். மனம் கெட்டால் ஒட்டுமொத்த வாழ்வே கெட்டுவிடும் தானே. எந்த ஒரு செயல் உன்னை உற்சாகப்படுத்துகிறதோ, ஒவ்வொரு நாளும் உன்னை ஊக்குவிக்கிறதோ அந்த விதமான செயல்களை மீண்டும் மீண்டும் ஈடுபட்டு கொண்டே இருக்க வாழ்க்கையை பழக்கிக் கொள்ளலாம். வெறுமன பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும் உன் நோக்கமாக இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியை இழந்து விடுவாய். வாழ்வில் ஒருபோதும் உன்னால் செல்வந்தராகவும் ஆகிவிடவும் முடியாது. எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதென்றால் நீ பெரியதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றுதான் அர்த்தம்.
எல்லாம் உன் கட்டுப்பாட்டை மீறி எப்பொழுது செய்கின்றதோ அப்பொழுதுதான் நீ மிக பெரியதாக ஏதோ ஒன்று முயற்சி கொண்டிருக்கிறாய், அதை உன்வசம் ஆக்கிக் கொள்ள முயன்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். வாழ்க்கையில் எல்லாவித விதிகளுக்கும் மதிப்பளிப்பவர் நீயாக இருந்தால் வாழ்வின் சுவாரஸ்யத்தை உன்னால் ரசிக்க கூட முடியாது. மற்றவர்கள் அறியாதவற்றை அறிந்திருப்பதில்தான் உன் வெற்றியின் இரகசியமே மறைந்திருக்கும். மற்றவர்களுக்கு எது தெரியவில்லையோ, மற்றவர்களுக்கு எது அறிந்திருக்கவில்லையோ அதை நீ அறிந்து கொள்ள முயற்சி செய். அதுதான் உன் வாழ்வில் வெற்றியின் இரகசியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நடத்தி காட்டும் அந்த நிகழ்வாகத்தான் இருக்கும். நுட்பமாக சிந்தித்தாலே அது என்னவென்று உன் மனத்தில் நன்றாகவே அது புலப்படும். உன்னிடம் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விட்டு விடாதே. பிறகு மற்றவரிடம் கையேந்த வேண்டியிருக்கும் அல்லவா? வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மற்றவர்களை எதிர்பார்த்து வேண்டி காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வாய்ப்பு வரும் வரை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு, ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். மாயை அவன் மனதில் எங்கும் சூழ்ந்து இருக்கிறது. அந்த மாயையை அழிக்க இறைவனிடம் சரணடைய வேண்டும், இறைவனிடம் மண்டியிட வேண்டும். நான் உனக்காக எப்பொழுதுமே இருக்கிறேன் குழந்தையே. இதை நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும். உனக்குள் அன்பு, பாசம், தன்னம்பிக்கை என்ற உணர்வு தானாகவே வந்துவிடும். அன்பு உன்னிடம் பெருகும் போது எல்லாமே உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். உன்னிடம் வந்து தானாகவே சேர்ந்துவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் நீ விரக்தி அழும் அளவிற்கு, வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு எதுவுமே தவறாக நடந்து விடவில்லை. தவறாக எதையும் நான் நடத்தி முடிக்கவும் இல்லை. அதை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிடப் போவதும் இல்லை. நான் மட்டுமே வேதனையோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை விட அதிகமாக வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் கூட அதை எதிர்த்து நின்று போராடி இப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்காதே. சற்று கீழே குனிந்து பார். அப்பொழுதுதான் தெரியும், உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு ஒரு சில நிமிடம் அவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை செலவிடு.
எப்பொழுதுமே காலில் முள் குத்தினால் முள் குத்திவிட்டது என்றுதான் சொல்கிறோம். அப்படி சொல்லாமல், தவறான இடத்தில் நான் தெரியாமல் காலை வைத்துவிட்டேன், அந்த முள் என் காலில் குத்திவிட்டது என்று மாற்றி சொல்ல பழகு. உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறு அப்பொழுதுதான் உனக்கு மிக தெள்ளத் தெளிவாகவே புரியும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு உறவாக, வாய்க்கு உணவாக, இருளுக்கு வெளிச்சமாக, வியாதிக்கு மருந்தாக, அன்புக்கு பாசமாக, உன்னுடைய எல்லா துயரங்களுக்கும் நீக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை மிக சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடத்தை கடந்து செல்வது என்பது அந்த நிமிடத்தை கடப்பவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வேதனை என்னவென்று, அந்த துயரம் என்னவென்று, அந்த கஷ்டம் என்னவென்று. உனக்குள் போராட்டமாக இருந்தால், மனபாரமாக இருந்தால், மன அழுத்தமாக இருப்பதைப் போல நீ உணர்ந்தால் எப்பொழுதுமே தனிமையை தேடி போகாதே. உன் மனதிற்கு எது பிடிக்கிறதோ, உன் மனதிற்கு எது அமைதியாக இருப்பது போல உணர்கிறாயோ அதை செய்ய பழகு. அப்படியில்லை என்றால் உன் மனதிற்கு பிடித்தவரோடு பேசிக்கொண்டு இரு. அப்படி நீ செய்யும் பொழுது கண்டிப்பாக உன் மனம் அமைதி பெறும். உன் மனம் அமைதியாக சூழ்நிலைக்கு மாறும். பட்ட துன்பத்தையும் பட்ட வேதனையையும் எப்பொழுதுமே மறந்து விடாதே. அந்த வேதனையும் அந்த கஷ்டங்களும் உனக்கு கொடுக்கும் அறிவுரைதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பினையாகவே இருக்கும். எனவே கஷ்டப்பட்டு விட்டோமே என்று வருந்தாதே. நீ பட்ட கஷ்டம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் உனக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா நடக்காதா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. எனவே எதற்குமே பயப்படாதே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு உன் சாயி தேவா கொடுத்த வாய்ப்புகள் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அதை முழு மனதாக ஏற்றுக்கொள். நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க தயாராக இரு. உனக்காக பக்க பலமாக உன் கையை பிடித்து உனக்காக வாழ்க்கையை பிரகாசமாக நான் ஆக்குவேன். எதற்குமே பயப்படாதே. வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லோருக்கும் வரதான் செய்யும். உனக்கு மட்டும் வருகிறதே என்று சொல்லாதே. அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் யார்தான் வாழ்வது? உன் வாழ்க்கையை யார் வாழ்வார்கள்? இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் தெரியும், பகலில் தெரிவதே இல்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாகவே இருக்கும். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை. அதற்காகத்தான் நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. உன் மனதை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள். உனது கோரிக்கைகள் எல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கிறேன். நீ நினைத்தது எல்லாம் நடத்த இன்னும் சிறிது நாட்களே இருக்கிறது. காத்திரு. அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் கவலைகளெல்லாம் மறக்க செய்வேன் உன் சாயிநாதா. காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் வேண்டியது அனைத்தையும் உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. என்ன சாயிநாதரே, காத்திருக்க சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே இது நாள் வரை நிகழவே இல்லையே என்று கேட்கிறாயா? பொறுமையோடு காத்திருக்கும் எதற்குமே நிச்சயமாக ஒரு பலன் இருக்கும். கேட்டவுடன் அனைத்துமே கிடைத்துவிட்டால் கிடைத்ததற்கான உண்மை உனக்கு புரியாது. அதில் சுவாரஸ்யமும் இருக்காது.
பொறுமையோடு காத்திருந்து பிறகு கிடைக்கும் வெற்றிதான் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும் என் பிள்ளையே. காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கு தக்க பரிசோடு தக்க மகிழ்ச்சியோடு நான் உன்னை தேடி வருவேன். உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவேன். இது நாள் வரை இருளில் இருந்தது போல உன் வாழ்க்கை இனி பிரகாசமாகும் என்னுடைய ஆசிர்வாதத்தால். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை இல்லாமல் செய்யாதே. நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த விஷயமும் உனக்கு வெற்றியானதாகவே இருக்கும். நான் இருக்கிறேன். நீ எதிர்பாராத பல மங்கள நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளையே ஒரு பெரும் பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. புண்ணியத்தை தேடி கோவில் கோவிலாக, ஆலயம் ஆலயமாக செல்வதை விட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்வதே மிகப்பெரிய புண்ணிய செயலாகவே இருக்கும். அந்த புண்ணியத்தை அதிகமாக சேர்த்துக்கொள். அந்த புண்ணியமே உன் வாழ்வில் உன்னை மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று நீ ஒருவருக்கு செய்வது வேறு வழியாக மற்றவர்கள் ரூபமாக அது உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். வந்து கொண்டேதான் இருக்கும், போய்கொண்டேவும் இருக்கும். வந்து வந்து போவதுதான் வாழ்வு. அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பழகுபவர்கள் சில சமயம் உனக்கு கொடுப்பது வலியாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாக கூட இருக்கலாம் அந்த வழி. எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அடுத்த இடம் தேடுவது தாயின் மடியாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்கும் பொருந்ததுதான். ஏனென்றால் இந்த உலகில் எதிர்பார்ப்பே இல்லாத நிலையான அன்பு தாயின் அன்பு மட்டுமே. உன்னிடம் உண்மையாக இல்லாத அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய மனதை இறக்கி சென்று அவர்களுக்காகவே நினைத்து, அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே, வேதனைக்கு ஆளாகாதே. மற்றவர்களிடம் பொய்யாக நடித்து, பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவதில் தவறே இல்லை. பொய்யாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இரு. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக மிக கடினம்தான். உன்னை போல், உன்னுடைய நல்ல எண்ணம் போல் இதுவரை யாருமே பிறந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவரைப் போல நீ வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நீ, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உன்னை உதாசீனம் செய்யலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன்னுடைய நல்ல மனம் உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரியும். மற்றவர்களுக்கும் உன்னுடைய நல்ல மனம் கூடிய விரைவில் புரியும். புரிந்து கொண்டு உன்னை நெருங்கி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. வாழ்வே வெறுத்துவிட்டது என்று புலம்பாதே. உன் வாழ்விலும் பிரகாசம் வரும், உன் வாழ்விலும் மாற்றம் வரும், உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும். கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வருத்தம் உன் மனதில்? எது வந்தாலும் நிம்மதியாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய நல்ல இதயம் பல பேர் பதம் பார்த்து துடித்து கொண்டிருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நொடி சந்தோஷமடைந்து முகமலர்ந்து ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நீங்கள் கூறியது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காடப் போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய்.
இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? என் வாக்கு உண்மையாகும் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுத்திருந்து பார், எல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயமாகவே நடக்கும். ஏதோ ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை அந்த இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை காலம் ஓயாது, நானும் ஓய மாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எதற்குமே கலங்காதே. அழகான புன்னகையை மறைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வது போல நடிப்பது எதற்குமே பயன் தராது. வாழ்வு என்றால் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக அமைய வேண்டும். நடித்து கொண்டே வாழவும் முடியாது, வாழ்ந்து கொண்டே நடிக்கவும் முடியாது. உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். மகிழ்ச்சியை வேறு எங்கும் போய் தேடாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே உன்னை நிறைத்து கொள்ளும். எனவே எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் கண்களிலிருந்து கண்ணீரே வந்தாலும் சரி, உன் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொள். அந்த புன்னகையே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. உன் புன்னகையோடு முகம், உன் புன்னகையான முகம் அந்த துன்பத்தையும் உன்னை விட்டு ஓட ஓட விரட்டிவிடும். நான் கூறுவது சரிதானே? நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். எப்பொழுதுமே தர்மம் செய்து கொண்டே இரு. தேடி தேடி போய் தர்மத்தை செய்து பார். உதவி என்று நாடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. ஆனால் பிரதிபலனை எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்யவே செய்யாதே. யாரை போலவும் வாழாதே. இது நான் தான், இதுதான் என் இயல்பு என்று வாழ்ந்துவிட்டு போ. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்று எதுவுமே வராது. மற்றவர்களை பார்த்து எதிர்பார்த்து எதையாவது சிந்தித்து கொண்டே இருந்தால் அது நடக்காத பொழுது உன் வாழ்க்கையே ஏமாற்றமாகத்தான் முடிந்துவிடும். எனவே எதையுமே எதிர்பார்த்து எதையுமே செய்யாதே. வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். உன் வாழ்வில் ஏமாற்றமே மிஞ்சாது. எப்பொழுதுமே அந்த மகானைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்காதே. உன் மனசாட்சிக்கு எது சரி என்று படுகிறதோ, எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக செய். அப்படியே வாழ்ந்து பார். எப்பொழுதுமே உன் வாழ்க்கை வெற்றி பயணத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணியும் விடாதே. அதிகமாக பேசுபவனை விட கேட்பவனே மிக மிக புத்திசாலி என்பதை புரிந்து நடந்து கொள். நிம்மதிக்கான 2 வழி உன்னிடம் இருக்கிறது. அதை தெளிவாக புரிந்து கொள். 1, விட்டு கொடுத்துவிடு. இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடு. இப்படி இருந்து பார், நிம்மதி உன்னிடம் வந்து சேரும். இதுதான் நிம்மதிக்கான 2 வழிகள். இந்த வழிகளை பின்பற்று. உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக நீ காண்பாய். உனக்கான இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டே இரு. ஏனென்றால் நீ அடைந்த வழிகளும் அதனை நீ கடந்து வந்த வழிகளும் உனக்கு நம்பிக்கையை மிக மிக அதிகமாகவே தரும். எனவே நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்து கொண்டே இரு. எவ்வளவு கடினமான பாதையை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பது அப்பொழுதுதான் உன் மனதிற்கு புரியும். இப்பொழுது நீ கடக்கவிருப்பது மிக சுலபமான பாதை என்பதும் அப்பொழுதுதான் உன் மனதிற்கு தெள்ள தெளிவாகவே புரியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. தவறு செய்பவர்களை மன்னித்துவிடு.
ஆனால் அவர்களை திரும்ப நம்புமளவிற்கு முட்டாளாக இருந்து விடாதே. தவறு செய்கிறார்கள் மற்றவர்கள் என்றால் அவர்களை மன்னித்துவிடு, மறந்தும் விடு. மீண்டும் மீண்டும் அவர்களிடமே போய் அவர்களையே மீண்டும் மீண்டும் நம்பி தவறு செய்பவர்களை மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களாகவே வைத்துக்கொண்டே இருக்காதே. நீ முட்டாளாகவும் இருந்து விடாதே. உன் சாயப்பா உனக்காக நல்லதை செய்வேன் சொல்வேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். நீ நினைத்து கூட மார்க்க முடியாத அதிசயத்தை உன் வாழ்வில் நீ சர்வ நிச்சயமாக காண்பாய். அதுவரை பொறுமையாக காத்திரு. இது உனக்கான நேரம். உனக்கான நேர காலமெல்லாம் கூடி வரும் சமயத்தில் தேவையில்லாத பயத்தை போட்டு உன் மனதில் விதைத்து கொண்டு அந்த பயம் உன் மனதை ஆக்கிரமித்து கொண்டு உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வரும் பொழுது நீ அதை அனுபவிக்க முடியாமல், சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கும். எனவே என் பிள்ளையே, மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள். முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டோ கவலைப்பட்டு கொண்டோ கண்ணீர் சிந்திக்கொண்டோ உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உனக்கு கிடைக்கவிருக்கும் சந்தோஷத்தை யார்தான் அனுபவிப்பது? நன்றாக சிந்தித்துப்பார். இவ்வளவு நாள் வேதனையை அனுபவித்தாய். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் உனக்கு கூறுகிறேன். ஆனாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல், கஷ்டத்திலும் போராட்டத்திலும் புலம்பலிலுமே உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாயே. இது உன் வாழ்விற்கு நல்லதா? நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. வா, என் அருகில் வா, என் பக்கத்தில் வந்து உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தையே? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறுவது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா? நன்றாக சிந்தித்துப்பார். என் வாழ்க்கை எப்பொழுதுமே பொய்யாகாது. அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உன் மனதில்? பிறக்கப் போகும் புது வாழ்வு உன் வாழ்வில் புது அத்தியாயத்தை உண்டாக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் என்னுடைய சிரித்த முகம் உன் கண்களில் பட்டிருக்காது. பட்டிருக்கிறது என்றாலே என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறப்போகிறாய். என்னை பரிபூர்வமாக நம்பு. உன் கஷ்டத்தை பார்த்து, உனக்கு வந்திருக்கும் வேதனையை பார்த்து, உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை பார்த்து, உனக்குள் இருக்கும் போராட்டத்தை பார்த்து எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. ஒரு புன்னகையை உன் முகத்தில் எப்பொழுதும் வைத்து கொண்டே இரு. உன் இதயம் வலித்தாலும் சிரித்து கொண்டே இரு. உன் இதயம் வெடித்தாலும் சிரித்து கொண்டே இரு. உன் இதயம் உடைந்தாலும் சிரித்து கொண்டே இரு. எப்பொழுதுமே உன் முகத்தில் புன்னகையை வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் அந்த புன்னகை உன் வாழ்நாளில் உன்னிடமே நிரந்தரமாக தங்கிவிடும். கஷ்டம் என்ற சொல்லே உன் வாழ்க்கையிலிருந்து விலகி சென்றுவிடும். எனவே நிம்மதியோடு இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. விவாதங்கள், மோதல்கள் அல்லது பிரச்சனைகளை கண்டு நீ அஞ்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கும். ஏனென்றால் வாழ்க்கையே அப்படித்தான். எப்பொழுதுமே உதடுகளில் சிறு புன்னகையை வைத்துக்கொண்டே இரு. அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. நீ என்றைக்கு என்னை அப்பா, சாயி என்று நம்பிக்கையோடு சரணாகதி அடைந்தாயோ அன்று இருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில்தான் இருக்கிறது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் அம்மாவாக அரவணைத்து, அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி, உன்னை என் கண்குள்ளும் மனதிலும் வைத்து நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா? உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன?
உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும், மிக மிக பிரகாசமாகவே எரியும். என் அன்பு பிள்ளையே, அமைதியாக அமர்ந்திரு. நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திருக்க நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன்.